ஐயா துணை இளம் கல்வி சோலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்தத்தினுடைய தொடர்ச்சி. ஐயா தவம் இருப்பதற்கு சிறந்த பூமி எது என்று கேட்கின்ற போது வேதவியாசர் சொல்லுகின்ற பதிலாக இந்த விருத்தம் அமைந்திருக்கின்றது. விருத்தம்: ஆதியில் உதித்தவாறும் அரண் சிவ பிறவியாரும் ஓதியே யுகங்கள் ஆறும் ஒவ்வொரு அசுரனாரும் நீதிய மனுக்கள் ஆறும் நீதமாம் குண்டராரும் தீதில்லாதருமஞாய சிறப்புடன் ஆறும் சொன்னான். வேதவியாசரிடம் தவம் இருப்பதற்கு எந்த பூமி சிறந்த பூமி என்று கேட்டவுடனே, இதற்கு முன்பு யுகங்கள் தோறும் நாராயணருடைய அவதாரங்கள், இதற்கு முந்தைய 6 யுகங்கள், அந்த 6 யுகங்களிலும் நாராயணருடைய அவதாரத்தை சொல்லி, சிவன் முதல் பிரம்மா என்ற மும்மூர்த்திகளுடைய அந்த அவதாரத்தின் சிறப்பையும் சொல்லி, ஒவ்வொரு யுகங்கள் தோறும் எதற்காக இந்த அவதாரங்கள் நிகழ்ந்தது என்ற அந்த செய்தியை சொல்லி, யுகங்கள் தோறும் அசுரர்கள் மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பதற்கான காரணம் என்ன, ஒவ்வொரு யுகத்திலும் அசுரர்கள் என்ன என்ன தன்மையோடு இருந்தார்கள் என்ற செய்தியையும் சொல்லி, நீதிய மனுக்கள் ஆறும், நல்ல மனுக்கள் ஒவ்வொரு யுகத்திலும் எப்படி பாதுகாக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு எப்படி இறைவன் நல்லருள் பாலித்தார் என்ற செய்தியையும் சொல்லி, இப்போது இந்த கலி என்ற மாயையை அறுத்து மக்களுடைய மனதில் இருக்கின்ற அந்த அழுக்குகளை எல்லாம் மாற்றி ஒரு குடைக்குள் ஆழ்வதற்காக, தர்மநெறி தவறாது இந்த உலகை ஒரு சொல்லுக்குள் ஆழ்வதற்காக, தர்ம யுகத்தை ஒரு குடைக்குள் ஆழ்வதற்காக வைகுண்டமாக அவதாரம் வந்திருக்கின்றார் என்ற செய்தியையும் இந்த வேதவியாசரானவர் எடுத்து சொல்லுகின்றார். அடுத்ததாக தட்சிணாபூமியினுடைய சிறப்பை பற்றி ஐயா சொல்லி வருகின்றார்கள். எப்படி என்பதை அடுத்த விருத்தத்தின் மூலம் நாம் பார்ப்போம். ஐயா.